மக்களே மூணாவது வீடியோ மன்சூர் கூட தொடர்ந்து வீடியோ. நேற்று என்ன சொன்னீங்க? நேற்று எந்த வாய் சொல்லிச்சே எந்திரிக்க மாட்டியா என்னென்னமோ சொன்னீங்கல்ல. காலங்காலத்தில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்களை எழுப்பி விட்டேன். 5 மணிக்கு அலாரம் துணி எடுத்துட்டு வந்து வச்சாங்க எடுத்துக்குது. மக்களே ஆக்சுவலாக நேற்று வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கறி வறுத்துட்டு ஊர் பசங்களோட 12:26 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கிளம்பணும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் காரி விளையாடுற மக்களே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் கிளம்பியாச்சு. உங்களை போகிற வழியில் அப்படியே சந்திக்கிறேன். வண்டி கேஸ் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு நேர் ஆஞ்சநேயர் கோயில் போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறோம். சரிங்களா? ஆஞ்சநேயர் பார்க்குறோம். அப்படிதானம்மா? ஓகே. இன்றைக்கி நம்ம வேட்டியில் வந்துட்டீங்க. எப்படி இருந்தாலும் நானும் வேட்டி கட்டியிருப்பேன். எடுத்துகிட்டு வேண்டாம் பரவாயில்ல வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே போகலாம். மக்களே நம்ம ஊர் விளக்கேற்றி வித்தகநாதேஸ்வரர் சிறப்பு. ஏமாமா என்னமாமா திடீர்னு என்னமாமா ஆஞ்சநேயர் வந்து நைட்டு 12:30க்கு வந்த மாப்பிள்ள வந்து படத்தை ஒரு உதயம் உண்டாச்சு. சரி இன்னைக்கு சனிக்கிழமை, நேற்று எல்லாம் சனி பிரதோஷம் எல்லாம் சனீஸ்வரன் கோயிலுக்காக போனாங்க. சனி பிரதோஷமா? நேற்று சனி பெயர்ச்சியா? சனி பெயர்ச்சி. அதனால நம்ம சனீஸ்வரன் கோயிலுக்கு வேண்டாம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரலாம். அதனால சரி காலையில போறோம் திருச்செங்கோடு அப்படியே அந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஓகே 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 மக்களே. ஆக்சுவலாக திருச்செங்கோடு ஒரு சிவலிங்க மக்களே அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சரி அப்படியே நாமக்கல் போய் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிடலாங்கிறதான் பிளான். ஓகேங்களா? ஓகே சிறப்பு. மக்களே கேஸ் அடிக்க வந்திருக்கோம். 56 ரூபாய்க்கு இருந்த கேஸ் ரேட்டு இன்றைக்கி பாருங்க 64 ரூபா 28 காசு. நாளைக்கு 5 ரூபா வருதா? கம்பெனி ஃபுல் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் டேங்க் ஃபுல் பண்ணிடுங்கண்ணா. ஆக்சுவலாக 95 ரூபா வரைக்குமே கேஸ் லிட்டர் வரும் அப்படிங்கிறாரு. ஐயோ இப்படியெல்லாம் வந்தது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சைக்கிள் எடுத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு சைக்கிளா? லோடு இல்லைன்னு சொன்னாங்களாமே. இப்போ ஒரு வண்டி வந்திருக்குதுங்களாமா. ஸோ 2 டன்னு தான் இறக்கி இருக்காங்க. அது அதான் பேட்டரி. யூடியூப் சேனல் கேசவன் சொல்லிட்டு மக்களே 45 லிட்டரு 37 லிட்டரு கவர் ஆயிடுச்சுங்க. ரைட்டு 45ங்க ஃபுல் எம்டியாக இருந்திருக்கு. பரவாயில்லையா? அது 45 லிட்டர் தான். ஆனால் அது வேணா அப்படி தான். ஆக்சுவலாக ஃபுல் டேங்க் கிட்டத்தட்ட எம்டி ஆகிற கண்டிஷன் தான் மக்களே. என்னென்னா ஃபுல் 45 லிட்டர் பிடிக்க முடியாதுங்க. அதுக்கு ஒரு 5 லிட்டர் இருக்கும்போதே கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுதான். சரி ஓகே மக்களே. பார்த்தீங்களா மக்களே, நம்ம எங்கேயோ போர் நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம வந்து பாதிக்கப்படுற விஷயங்களில் பாருங்கள் நம்மள ஆரம்பிச்சிட்டோமா. நான் தான் யோசித்தேன். நான் நேற்று ஒரு 200 மத்தியான டைமில் கேஸ் பிடிச்ச மக்களே 200 மட்டும் அடித்தேன். ஏன் 200 அடிச்சேன்னு கேட்டீங்க அப்படின்னா, சரி அந்த பங்க்லேக்கு இது ரேட் ஏற்றி விட்டாங்களே என்னமோ 64 ரூபாய்க்கு இருக்குது, 56 தானே கேஸ் இருந்துச்சு, 57 இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இப்போ தான் தெரியுது போகிறனால. இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. கேஸ் அடிக்கிறதுனா ஒன்று அதிகாலையில் அடிக்கணும், அது இரவில் அடிக்கணும். அது இரவில் அடிக்கணும், நேரத்தில் அடிக்கணும் சொல்லியிருக்கிறேன். மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொன்னதான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம் மக்களே, மாமா சொன்னது நான் வந்து அது இப்போ அடித்தோம்னு வைங்க ஃபுல்லாக கேஸ் வரும். இது மத்தியான டைம் வந்து அடிச்சிங்கன்னா ஏறு தான் வருமாம்மா. அந்த கேஸ் மைலேஜ் கிடைக்காது. இப்போ இது வந்து ஒரு 18 கிடைக்குது அப்படின்னு வச்சுக்க, 16 15 தான் கிடைக்கும். ஸோ அதான் பரவாயில்ல. அதிகாலை அடிச்சுட்டா ஃபுல்லும் பண்ணியாச்சு. ஓட்டலாம் ஒரு 450 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஓட்டலாம் மக்களே. ஆஹா மக்களே, இங்கே பாருங்க மக்களே, ரைட் சைடில் சன் ரைஸ் செமையாக இருக்குது. ஆரஞ்சு கலரில் அப்படியே சாதவன் அழகாக சூப்பராக இருக்குது மக்களே. காவேரி ஆறு தண்ணி குறைஞ்சிக்கிச்சுங்க. நான் கூட தண்ணி இருக்குன்னு நினச்சேன். தண்ணி எல்லாமே குறைஞ்சிக்கிச்சு. சூப்பர். தண்ணி போயிட்டு இருக்க மாட்டிருக்கு, கொஞ்சமாக போகுது. தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க. சூரியனை பாருங்க மக்களே, ஆக்சுவலாக நல்லா இருக்கு. மக்களே அவ்வளோதாங்க. இதுலேருந்து வந்து ஈரோடு மாவட்டம் முடியுது, நாமக்கல் மாவட்டம் ஆரம்பம். ஆற்ற கடந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் பாகார். மக்களே பாருங்கள், திருச்செங்கோட்டு மலை, அர்த்தநாரீஸ்வரர் மலை.
பார்வதி ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு மலை, சிறப்பான மலை. மக்களே, நாமக்கல் ரீச் ஆகிட்டோம். ஒரு போக்குமே தோணி வந்துருச்சு மக்களே. ஆமாம், அப்புறம் இவர் ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜாலியாக ஃபோன் பேசலாமாப்ல, ஃபோன் வரலாம் போல பேசணுமாப்ல. சரிங்க மக்களே, வந்தாச்சுங்க நாமக்கல் மலைக்கோட்டை. நான் எழுப்பியிருப்பேன், சரி தூங்குறேன் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். சரி பக்கத்தில் வரையும் எழுதிக்கலாம். மக்களே பாருங்க, நாமக்கல் மலைக்கோட்டை தெரியுதா? ஆஞ்சநேய நாமக்கல் மலைக்கோட்டை தெப்பக்குளம் பாருங்க மக்களே. இங்கே ஒரு நாள் வந்து ஜம்முன்னு படகு சவாரிலாம் போய் பார்த்துட வேண்டியதுதான். சரி, ஓகே. அம்மா பூங்கா மக்களே. மாமா இங்கே தான் மாமா வந்தாச்சு. ஆஞ்சநேயர் கோவில் தாண்டி போயிட்டுருக்காரு. முன்னாடி அங்கே ஒட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன் மக்களே. அந்த பக்கம் ஆஞ்சநேயர் கோயில், ரைட் சைடில் வந்து பெருமாள் கோயில். ஓகே மக்களே, மாமா சாவி எடுத்துங்க. நான் இந்த பக்கம் லாக் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர் மக்களே. இங்கே பாருங்க, மலைக்கோட்டைக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துட்டோமா. இங்கே வெளியே வந்து இந்த பக்கம் பெருமாள் கோயிலுக்கு மக்களே சூப்பராக இருக்கும். அக்காட்ட துளசி வாங்கிட்டு போகலாம். ஆஞ்சநேயர் இருக்குங்களா? எவ்வளோ அது? எவ்வளோ அது? சரி, ஒன்றுமே துளசி வாங்க. துளசி எடுத்துக்கிறேன். எவ்வளோ அங்கே ரெண்டு சேர்த்து? ஓகே, 50 ரூபாங்க மக்களே. மக்களே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நரசிம்மர் கோயில் மக்களே. சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த கோயில் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். நல்ல குடைவரை கோயிலுங்க, பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஆஞ்சநேயர் கோவில். ஸோ பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக மாலை, இதுதான் ஃபேமஸுங்க. முன்னாடி தான் இருக்குது மக்களே. ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலையும் எலுமிச்சம் பழமும். இவர்கள் ஆஞ்சநேயருடைய கட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. சரிங்க, கடைகள் வெளியே நிறைய இருக்குப்பா. வந்தாச்சு மக்களே ஃபைனலா கோயிலுக்கு பக்கத்தில். சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் கடைகள் தான். நீ சனிக்கிழமை இங்காட்டி நல்லா வருது, சிறப்பு மக்களே. இங்கே வாருங்க, கொடுங்க, வாங்கிட்டா. ஓகே மக்களே, மாமா தீபம் வாங்க போயிருக்காரு. அங்கே பாருங்க, ஆஞ்சநேயரை பாருங்க, ஜம்முன்னு இருக்காரா மக்களே. அன்னதானம் ஐயா பிரசாதம் கொடுத்துட்ருக்காரு. தீந்துருன்னு நினைக்கிறேன் நம்ம வர்றதுக்குள்ளே. இருந்தால் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்த உடனே விநாயகருங்க, பிள்ளையாரப்பன் வழிபாடு. இங்கே ஒரு தீபம், அங்கே ஒரு தீபமா? லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ள பிள்ளையார் வழிபாடு சிறப்பாக இருந்துச்சு. தீபம்லாம் நெய் தீபம்லாம் வாங்கி போட்டு நெக்ஸ்ட் வந்து அர்ச்சனை சீட்டு வேண்டுறதுக்கு மாமா போயிருக்காரு. லைனில் நிற்கிறோம் மக்களே. ரொம்ப ஃபேமஸுங்க மக்களே ஆஞ்சநேயர். ஓகே மக்களே, சிறப்பு. கொடுங்க. அர்ச்சனை சீட்டு. உள்ளே செல்லும் வழி, உள்ளே வந்து விட்டோம் மக்களே. சிறப்பு. பாருங்க மக்களே, மேலே பெயிண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு அதே மாதிரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஓ, சுற்றி தான் போகணுமா? ரைட். மக்களே, பக்கத்தில் வந்துட்டோம். சிறப்புங்க. கோயிலுக்குள்ளே செல்ஃபியா எங்கெங்கே எடுக்கணும்னு இல்லை. ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள் துளசி. சிறப்புங்க. வராரு மனுஷருமா வராரு. சிறப்பான தரிசனம், ஆஞ்சநேயர் தரிசனம். ஒரு சுற்றி வந்தாச்சுங்க ஆஞ்சநேயர். அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க மக்களை. சாப்பிடலாம், பசிக்குது.
மைசூர் மாமா மாலை எடுத்துட்டாரு. சூப்பர். வெத்தலை மாலையே கிடச்சிருச்சா? சிறப்பு. அடிக்கடி மாமா வந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறாரு. பரவாயில்ல, நல்ல நிறைய பக்தியாக இருக்காருங்க மக்களே. சரிங்க மக்களே, ஓகே. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்லாம், அன்னதானம் சாப்பிட்லாம் மக்களே. அடுத்த கட்டமாக அன்னதானம். அப்பளாவே சொன்னேன்ல சாப்பிட்லாம்னு சொல்லி. வாங்க வாங்கி சாப்பிட்லாம் ஜம்முன்னு. கரெக்டாக வந்தோம், தேய்ந்துருச்சு. புதுசாக போய் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. இங்கே பாருங்க மக்களே, இந்த பெயிண்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே பெருமாள் படுத்திருக்கிற மாதிரியும், கீழே வந்து அவருடைய மனைவியாக இருக்கிற மாதிரியும், சைட்லெல்லாம் வந்து பூதகணங்கள் எல்லாம் ஆடுற மாதிரியும், மேலெல்லாமே இருக்கிற மாதிரியும், பெருமாளுடைய தொப்புள் கொடியில் வந்து பிரம்மா வந்து இருக்கிற மாதிரி பாருங்க. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன். உண்மையாலுமே இறைவன் எப்படி இப்படி தான் இருப்பாரா மக்களே? அதில் எவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு யோசித்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வேறு லெவல். யா மக்களே, வந்து விட்டது அன்னதானம். கொதிக்க இருக்கும் போல். ரைட். நன்றிங்கக்கா. வா, சிறப்பு மக்களே. வெளியே கூட போய் உட்காந்து சாப்பிட்லாம், நல்லா காத்தோட்டமாக. இதுதான் ஜம்முன்னு. சரி, ஓகே மக்களே. மாமா சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டாரு. அப்படி மூடுங்க கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிறோம் மக்களே. ஓகே, விடுங்க. அவர் போய் பெருமாளையும் பார்த்துட்டு, ஆஞ்சநேயரை பார்த்துட்டு பெருமாளை பார்க்காம சாப்பிட வேணாம். நரசிம்மர், அதான் பெருமாள் தானே. ஸோ அதனால் பெருமாளை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டாருங்க மக்களே. கை கெட்டினது வாய் கெட்டல. மாப்பிள்ள விரதங்கிறது வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எதையும் சாப்பிடுவாங்க. சரி, அது ஒரு தியாகம். ஏதோ சின்ன ஒரு தியாகம் நம்ம சாமிக்காக, அவ்வளோதான். சரிங்க மக்களே, கரெக்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ஆறுச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் நன்மைக்கு தான். வாங்க. ஆமாம். கண்டிப்பாக மக்களே. அவ்வளோதான் மக்களே. ஆஞ்சநேயர் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. மக்கள் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் எத்தனை வேண்டுதல்கள். நிறைய சேல் பண்ணுறாங்க பாருங்க மக்களே. செந்தூரம், சின்ன செந்தூரம், பெட்டி, சின்ன வீணை, நாமக்கல் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ. ஸோ நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. ஆஞ்சநேயர் கோயில் வந்த ஞாபகார்த்தமாக இது அது எவ்வளோண்ணது? 30 ரூபா. ஓகே. அது தேங்காய் உப்புட்டுங்களா? ஓகே. இது எவ்வளோங்க? 30. ஓகே. காரத்தில் இது ஒன்று எடுத்துக்கலாங்களா? இது எவ்வளோங்க? 50 ரூபா. இது கருப்பு உளுந்து. ஓகே, சரி, ஓகே. இது ஓகேங்கண்ணா. ஓகே மக்களே. ஐயா கடையில் மாதிரி நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காரு எல்லாமே. சூப்பர். கருப்பு உளுந்து வடகம் இல்லை, இதுக்கு பேர் என்ன? தட்டு வடை. அதான். ஓகே. மக்களே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இனிப்பு இருக்கிறனால நான் வந்து ஐயாட்ட சொல்லி இதை எடுத்துக்கிட்டேன். கோதுமையில் செஞ்சதாம்மா வடை, தட்டு வடை. மக்களே, மாலை வந்து எடுத்துகிட்டு வந்த மலைங்க, அதெல்லாம் கவரில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கவரில் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாமே காருக்குள்ளே வச்சுட்டுங்க. அப்புறம் போய் அங்கே கொஞ்சம் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக நரசிம்மர் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். சூப்பராக இருக்குங்க மக்களே இந்த கோவில். அருமை. ஆஹா, பாருங்க அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற நுழைவாயிலே எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? இது இன்னும் உள்ளே போகுங்க, குடைவரை கோயில் மாதிரி போகும். தெரியுதுங்களா? இது தலைவாசல். அப்படி தலைவாசல், அது என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஓகே. சிறிய தீபம் போட்டுடலாங்க. இவ்வளோ குடிக்கிட்டு போகிறது. அடுத்து இங்கே தீபம் போட்டுடலான்ட்டு தீபம் போடுற மக்களே. சரி, ஓகே, போட்டு மீட் பண்ணுறேன் மக்களே. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சாமியெல்லாம் பாருங்கள். நாமகிரி லட்சுமி தாயார், சேனை முதல்வர், நரசிம்ம சுவாமி, கருடாழ்வார், உடையவர், சீதாராமர், லட்சுமரர், நம்மாழ்வார், பாபா ருக்மணி கிருஷ்ணர், தேசிகர், லட்சுமி நாராயணர், மடப்பள்ளி, விநாயகர். இத்தனை சாமி இங்கே இருக்குதுங்க மக்களே. வா,
கும்பிட போயிட்டே இருக்கலாம். வரமாம்மா, வந்துட்டேன். வாரத்திலே கோயிலை கொட்டஞ்சு கட்டியிருப்பாங்க. ஓகே மக்களே, உள்ளே வந்து எடுத்தோடனே அருள்மிகு நாமகிரி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வாங்க பாப்பா. செமையாக இருக்குதுங்க, தெரியுதா? ஓகே மக்களே, உள்ளே வந்து ஐயர் ஓமம் வளர்த்திட்டு இருக்காரு. அப்படியே இங்கே பாருங்க, தூணெல்லாம் பாருங்களா, பழமையான தூணை சுற்றி கோயிலுடைய அந்த இது சுற்றுச்சுவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. பெரும்பாலான கோயில் இந்த மாதிரி அழகாக பார்க்க முடியாது. கரெக்டான ஹைட்டு, நல்லா ஒன்றோட ஒன்று கல்லுலாம் அடுக்கி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க, மேலக்கோட்டை இந்த பக்கம் அப்படியே பாருங்கள், ஒரு வேப்ப மரம். நம்ம போலாமா? ஓகே. அப்படியே இங்கே வந்து உள்ளே வந்தோடனே நாமகிரி தாயார் வழிபட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே புரியுதா இல்லைங்க? அது நீங்கள் வந்தீங்கன்னா புரியும். நேரில் ஒரு டைம் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சுற்றி வரலாம் ஆமாம்மா. நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும். தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்க. சரிங்க மக்களே, சுற்றி வந்து அப்படியே அங்கே மேலே ஏறி போகலாம். இயற்கையாகவே அமைந்த பாறை மக்களே. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் எப்பேற்பட்ட கதவுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. யானையை வச்சு கூட முட்ட முடியாது. கோவிலில் சாமி போகிறதா தரிசனம், கோவில் தரிசனம். வா செம மக்களே. அடுத்து ஒரு பக்கம் அம்மாடி, அடுத்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். தெரியுங்களா, நிறைய கோவில்கள் இருக்குது. அப்படியே சுற்றி வர வேண்டியதுதான் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, திருத்தல விருட்சம் பலாமரம் 800 வருஷம் வந்து பழமையானதுங்களாம்மா. அது வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரம் இருக்கும். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சம் வந்து பலாமரமுங்க மக்களே. அதுக்கடுத்து உள்ளே போய் மெயின் மூலவராகிய வச்சுக்கிட்டோம்மா. மூலவராகிய நரசிம்மரை பார்த்தோம். நாங்கள் போன நேரம் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை நேரம். திரசாத்தி இது பண்ணி கிட்டத்தட்ட உள்ள ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமில்ல. இது ஒரு கொடுப்பணும் மக்களே, உண்மையாலுமே சிறப்பு. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. நாங்கள் அங்கே அதாவது வந்து அங்கே வந்து அந்த பிரசாதம் வந்து லேட்டாக கிடச்சதுனால தான் இங்கே வர பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் எனக்கு பொறுமையாக இருங்க. பொறுமையாக மிகப்பெரிய ஆயுதம். என்ன சொல்கிறீங்க? ஓகே மக்களே, ஒரே கும்பிட்டு அங்கே கருடால் வரையும் கும்பிட்டு நல்லா கீழே இறங்குறோம். வா பாருங்க, சுற்றி எல்லாம் இதுக்கு அடியில் தான் கட்டியிருக்காங்க. அப்படியே வரலாமாங்க. இங்கே வந்து துளசி நாச்சியார் சன்னதி. ஸோ நிறையா அங்கே சுற்றி கோயில் இருக்குதுங்க மக்களே. வா மக்களே, அவ்வளோதான். நரசிம்மர் சன்னதியிலேருந்து வெளியே வந்துட்டோம். அடுத்து லக்ஷ்மி நாராயணன் சன்னதிக்கு மக்களே. அப்படியே இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். போகிற வழியெல்லாம் பாருங்கள், நிறையா அங்கங்கே தெய்வங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான், இது மடப்பள்ளி. சிறப்பு. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. 1910ஆம் ஆண்டு அப்போயே வந்து தேசிய முக்கியத்துவம் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? நரசிம்மர் கோவில் செவ்வக வடிவில் உள்ள குடைவரை கோவில் கருவறையை தவிர்த்து 3 அறைகளையும் மிகப்பெரிய தூண்கள் கொண்ட மண்டபத்தையும் கொண்டுள்ளது. இதில் ஒரு உயர்ந்த மேடையின் மீது பிற நபர்களும் கூடிய நரசிம்மர் உருவம் உள்ளது. இது தவிர்த்து இங்கே சிவபெருமான் பிரம்மாவுடன் கூடிய வைகுந்த நாராயணன் என்ற நிலையில் 8 கைகளுடன் அரக்கனை வதம் செய்யும் முக்கர நரசிம்மர் மற்றும் விஷ்ணுவின் அவதாரங்களையும் சித்தரிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க மக்களே. ஓகேங்களா? இது வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்குது, ஆர்கியாலஜிஸ்ட் மக்களே. நாங்கள் 2 பேரும் போட்ட விளக்கு வந்து எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. 2மே பேருக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக எரிஞ்சிருக்குது. அது நம்மளுக்கு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது. ரைட் இதை வருங்களே, சாமி கும்பிட்டு வர வரை எரிஞ்சிட்டு இருக்குது வருங்க. அது நாங்கள் 2 பேரும் போட்ட விளக்கு. அதுக்கப்புறம் வச்சுட்டாங்க விளக்கு வச்சு விட்டு இங்கே வாங்க. நம்ம ரோடு ஓடுறத நம்ம வேலை, மக்கள் ரோடு ஓட்டுருவாங்களா? சிறப்புங்க. சரிங்க மக்களே, இன்னைக்கு மாமா மூலியமா இப்படி ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. என் மூலியமா உங்களுக்கும் கிடச்சிருக்கு. சரிவா? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றியுடனே இருப்போம். ஓகேங்களா? ஜெய்ஹிந்த் மாமா.
பொங்கல் சாப்பிட்டுலாமா? சாப்பிட்றலாம், ஓப்பன் பண்ணலாம். மாப்பிள்ள இது சக்கரை பொங்கல்ல மாப்பிள்ள, வெண்பொங்கல் மாப்பிள்ள. பொங்கல் சக்கரை பொங்கல் நினச்சிக்கிட்டேன். நினைக்க கூடாது மாப்பிள்ள. அதனால தான் மக்களே ஒப்புட்டு வாங்குறேன், ஒப்புட்டு கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாப்பிள்ள ஓகே மாமா, அள்ளி சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். சாப்பிடு, அப்படியே இதுலயே அள்ளிக்கா. ஆஹா, நல்லா சாஃப்டாக இருக்கே. கையில் இட்டுக்கும் போது அப்படியே நல்லா நெய் மணத்தோட இருக்கு மாப்பிள்ள. சேஸ் மக்களே. நெய் ஊற்றி பயங்கரமாக நெய் ஊற்றிருக்காங்க. செம்மையா நல்லாலாம் இல்லை, நல்லா நிறைய ஊற்றிருக்காங்க. கொல்லிமலை குறுமிளகு போட்டிருக்கிறாங்க. நல்லா காட்டமா இருக்கு. வேற உண்மையாலுமே இந்த மாதிரி பொங்கல் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. கொஞ்சம் சாம்பார் வந்ததுன்னா வேற மாதிரி. சட்னி கேட்க வேண்டியதானே? ஆமாம், கொஞ்சம் தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி மாமனுக்கு அதான் பிடிக்கும். எத்தனையோ கல்யாணத்து வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கு மக்களே, புலவு தான் சாப்பிட்டதே இல்லை. சூப் அவ்வளோ நெய் இருக்கு மாதிரி இருக்கு. அதான் நான் தொடர்பாது சொன்ன சாப்பிட்டா இருக்குன்னு சொல்லி. வேற லெவல். சாப்பிடு சாப்பிடு மாப்பிள்ள, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிள்ள இங்கே பாருங்க மக்களே, அதுக்குள்ளே தலைவர் பாருங்க. இது லைட்டா சைடிஷ் மாப்பிள்ள. சைடிஷு நல்லா இருக்குதா? உங்களுக்கு தட்டு வடை மாப்பிள்ள நல்லா இருக்கு மாப்பிள்ள. கோதுமை செஞ்சதாம்மா மக்களே. தட்டு வடை சாப்பிடலாமா? மாமா ரெண்டாவது வடை கோதுமை செஞ்சதாம்மா மக்களே. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குங்க.